வாய் பேசும் வாசனை கிளியே நீ பேசும் ஓவிய சிலையோ அந்த வெண்ணிலக்குள்ள சுட்ட வடக்கரை நீ தாண்டி நான் பார்த்த ஒரு தலை நீ தானே உன்னால தருதலை நான் தானே அந்த நெருப்புல விழுந்த ரேஷன் அரிசி புழுவை நானே. I posted this mashup for Kabali's release. So அப்போதான் ரஜினி சார் வந்து he saw the video and he actually commented to his team saying that he wanted to meet me. அந்த வீடியோ கால்ல வந்து என்ன கான்வர்சேஷன் போச்சு அதை பத்தி கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கால் வாங்கிட்டு I was saying hi sir எப்படி இருக்கீங்க கை நடுங்குது ஃபோன் பிடிக்க முடியல என்னால. And then Rajni sir was like hi ma great singing keep going அந்த மாதிரி சொன்னாரு. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியாலாம் வந்துச்சு இந்த மாதிரி மேஷப் பண்ணலாம் கபாலி வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யாரு சொல்லுவா? வீட்டில் யாராச்சும் இன்சஸ்ட் பண்ணுவாங்களா? அப்பா அம்மா ஃபுல்லா லைக் ஐடியாஸ்லாம் கொண்டு வரதெல்லாம். கங்கா மாதிரி ஊதாரி புட்டுகின நீ நாரி ரொட்டத்து கோட்டு மேல ரோட்டு மேல. ரொம்ப நேரமா நான் வந்து தனியாவே நின்று பாடிட்டு இருந்ததுனால சரி கங்கா மாதிரி கொஞ்சம் ஃபோக் சாங் ஃபாஸ்டான சாங் சார் அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும் தோணுச்சு. கிட்ட போயிட்டு அவர் கையை இழுத்தேன் வரீங்களா ஸ்டேஜுக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி தான் அவர் சேர்ல உட்காந்துருந்தாரு என் பக்கத்துல மடியிலே உட்கார வச்சாரு. அந்த ஈவெண்ட் ஃபுல்லா அவர் மடியிலே தான் உட்காந்துருந்தாரு. வீடியோ பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த பொண்ணுதான் வளர்ந்துருக்கா நான் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு அப்படி சொன்னாரு. இந்த குழந்தை தானே அது அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்களே என்னெல்லாம் சொன்னாங்க? இந்த இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ரிக்வெஸ்ட்னு ஒரு போர்ஷன் இருக்கு அங்க ஃபுல்லா லைக் நீதானா இது நீதாமா இது. Mabel, South India's most celebrated women's wear brand. VCura Wellness, advanced scientific slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Let's go holidays. Travel beyond boundaries. இன்னைக்கு நம்ம கூட வந்து சிங்கர் பிரணித்தி இருக்காங்க. வணக்கம். ஹாய். எல்லாரும் வந்து இப்போ திருப்பி வந்து உங்களோட ஐடியா பயங்கரமா வந்து ஸ்டாக் பண்றாங்க. ஓ இந்த குழந்தை தான் அந்த குழந்தையா அந்த மாதிரி வந்து ஓ இவங்க தானே அவங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க எல்லாருக்குமே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க வந்து நான் உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என்னாச்சு இவ்வளோ நாள் ஆளை காணுமே அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க. ஓகே ஆக்சுவலி நான் யூடியூப் சேனலில் பெருசாக இப்போ போஸ்ட் பண்ணுறது இல்லை பிகாஸ் கொஞ்சம் இன்பிட்வீன் அகாடமிக்ஸ்க்காக பிரேக் எடுக்க வேண்டியது இருந்தது. பட் மற்றபடி அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். குட்டி குட்டி ஷார்ட் கவர்ஸ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி போகுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜஸ்ட் ஆஸ் அ சிங்கராக மட்டும் இல்லாமல் மியூசிக் சைடில் கம்போசிங் சைட்லேயும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஸ்லோவாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி ஐம் கோனா கம் பேக் டு தி இண்டஸ்ட்ரி. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வந்து உங்களை சன் சிங்கரில் தெரியும் இந்த குழந்தை தானா இவங்க அந்த மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்த ஒருத்தவங்க. அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஷாக் என்ன இவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஆளை காணுமே எங்கே போனாங்க அந்த மாதிரிலாம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஆஃப்டர் சன் சிங்கர் என்ன பண்ணீங்க? ஆஃப்டர் சன் சிங்கர் ஆக்சுவலி வி ஹேட் டு ஃப்ளை டு யூஎஸ் பிகாஸ் அப்பா அங்கே ஒர்க் பண்ணார். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அப்போது வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கவர் சாங்ஸ் மாதிரி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அது நம்ம யூஎஸ் போனதுக்கப்புறமாவும் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆனால் அங்கே பண்ணது தான் அந்த ஷேப் ஆஃப் யூ மேஷப். ஓகே அங்கே பண்ணது செம்ம ரீச்சில் அது அரௌண்ட் 28 மில்லியன் நினைக்கிறேன் இப்போ. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்பாசிட்டோ மேஷப். போன உசுறு அங்கே போன உசுறு வந்து பிஃபோர் ஐ லெஃப்ட் ஆக்சுவலி அது நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு தான் gradually moved to US. Okay, first video வந்து இங்க போட்டது தான் அது. ஆமா. Okay, அதுவே செம்ம ரீச் 40 மில்லியன் வீடியோ. அதுக்கப்புறமா யூஎஸ் போனதுக்கு அப்புறமா கிராஜுவலாக சாங்ஸ் அப்லோட் பண்ணேன் லைக் கவர் சாங்ஸ் பட் டிஃப்ரெண்ட்டாக விஷுவல்ஸ்லாம் பண்ணி அப்லோட் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கும்போது என்னால் லைக் நிறைய ஆஃபர்ஸ் லைக் மூவியாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் என்னால் அட்டன் பண்ண முடியல பிகாஸ் ஐ couldn't come all the way to Chennai. பட் என்ன ஆன்லைனில் பண்ண முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணேன். அண்ட் அப்படி இருக்கும்போது தான் ஐ போஸ்டட் திஸ் மேஷப் ஃபார் கபாலிஸ் ரிலீஸ். ஸோ அப்போதான் ரஜினி சார் வந்து he saw the video and he actually commented to his team saying that he wanted to meet me. ஓ வாவ் சூப்பர்ல. ஆமா அப்போ வந்து அது பண்ண முடியல. ஸோ இதெல்லாமே முடிஞ்சிட்டு கோவிட் டைம்ல தான் நாங்கள் ரிட்டர்ன். அதான் யூஎஸ்ல நீங்க இருந்தீங்கல்ல. ஓகே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது முடிச்சு கோவிட் டைமில் தான் ரிட்டர்ன் வந்தோம் நாங்கள். பட் இங்கே வந்து சாரி டு இன்டரப்ட். அந்த வீடியோ காலில் வந்து என்ன கான்வர்சேஷன் போச்சு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு
கால் வந்த உடனே நான் ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த அப்பா வந்துட்டு இந்த மாதிரி தலைவர் காலில் இருக்காரு. நான் ரியாக்ட் பண்ண முடியல என்னால், பிகாஸ் ஐம் டயஹார்ட் ரஜினி சார். ஓகே. ஸோ நான் ஒரு கால் வாங்கிட்டு ஐ வாஸ் சேயிங் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, கை நடுங்குது, ஃபோன் பிடிக்க முடியல என்னால். அண்ட் தென் ரஜினி சார் வாஸ் லைக் ஹைமா கிரேட் சிங்கிங் கீப் கோயிங் அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா தேங்க்யூ சார் இன் சென்னை கம் ஹோம் ஓகே அப்படின்னாரு. ஸோ அப்போ அவர் தர்பார் மூவி ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அந்த டைமில் அவர் சென்னை வந்ததுக்கப்புறமா என்னை அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். நீங்கள் ஓகே தேங்க்யூ சார் கண்டிப்பாக அப்படின்னு. ஸோ அந்த கெட்டப்பில் இருந்தார் ஆக்சுவலி. அவர் விக்லாம் வச்சுட்டு மாதிரி அந்த இதுலேயே வீடியோ கால் பேசினார். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி இன்வைட்டட் மீ. ஆனால் அதுக்கப்புறமா இங்க சென்னை வந்துட்டோம். ஆனாலுமே லைக் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக வரல, அப்பாயின்மெண்ட் மாதிரி அவரை மீட் பண்ணது. இஸ் பின் பிஸி வித் அதர் ஷூட்ஸ். ஓகே. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியாலாம் வந்துச்சு இந்த மாதிரி மேஷப் பண்ணலாம், கபாலி வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்லுவா? வீட்டில் யாராச்சும் இன்சஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் ஓனாக பண்ணுற ஐடியாஸ் தானே அதெல்லாம்? ஆக்சுவலி அப்பா அம்மா ஃபுல்லாக லைக் ஐடியாஸ்லாம் கொண்டு வரதெல்லாம். இப்போதான் நானே ஏதோ செல்ஃபாக பண்ணுறேன், பெரிய பிள்ளையானது. அது வரைக்கும் ஃபுல்லாக அவங்க கைடன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ஷேப் ஆஃப் யூ சாங் கூட பார்த்தீங்கன்னா லைக் இட் வாஸ் அம்மாஸ் ஐடியா ஒன்லி. ஏதோ ஒரு சாங் வந்திருக்கு பிரந்தி புதுசாக, அதுக்கு ஏதாவது தமிழ் சாங் மிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாரு. நானும் அம்மா உட்காந்து தேடி பார்த்துட்டு இருந்தோம், இந்த டெம்போ இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா. அப்புறமா அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் வந்த உடனே நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக ரெக்கார்டிங் முடிச்சு ஓவர் நைட்டில் போஸ்ட் பண்ணது. அடுத்த நாள் காலைல பார்த்தா அவ்வளோ வைரல் அந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி தான் இந்த கபாலியும். யூஎஸில் ஆக்சுவலி இந்த இந்தியன் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து தலைவர் மூவினா என்ஜாய் பண்ணி போவோம். ஸோ காலா மூவி கூட எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் பண்ணிட்டு கோடோட போயிருந்தோம். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கபாலி மூவி ரிலீஸ் ஆகுதுன்றதுக்காக நான் கபாலி டிக்கெட்ஸ் வாங்கி இப்படி 3 டிக்கெட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ போட்டிருந்தேன். அப்போ வந்து சரி நம்ம ஏன் கபாலியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மேஷப் பண்ணி அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணது தான். ஸோ இது எல்லாமே அப்பா அம்மாவோட கேஷுவல் ஐடியாஸ். இதெல்லாம் கேஷுவல்ன்ற பேர்ல ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ ப்ளோ அப் ஆகணும்னு தெரியாது, எதிர்பார்க்கல. ஓகே. எங்களுக்காக அந்த ஒரு மேஷப் பண்ணலாமா? நீங்க எது லைக் ஷேப் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? ஷேப் ஆஃப் யூ அண்ட் ஆத்தங்கர மரவே. ஆமா எஸ் ப்ளீஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை வந்து கேட்க போறேன்றப்ப ஜாலியா இருக்கு எனக்கு, ஹாப்பியா. எஸ் ப்ளீஸ் எங்களுக்காக. ஓகே. The club is in the best place to find the lovers, that the bar is where I go. Me and my friends at the table doing shots, drinking faster than we talk slow. Come over and start up a conversation with just me, and trust me, I'll give it just now. Take my hand, stop the random man in the jukebox, and then we start to dance. And I'm singing like, girl, you know I want your love. Your love was handmade for somebody like me. Coming out, follow my lead. I may be crazy, don't mind me. Say, boy, let's not talk too much. Grab on my waist and put that body on me. Coming out, follow my lead. Coming out, follow my lead. Oh why, oh why, oh why, oh why I'm in love with the shape of you. Go, we gotta shake it. Penne mama kitta moode. நீ நடக்கிற நடை உடை ஐயோ என் மனசுல ஏதோ தடை. நான் என்ன தெருவில் சுத்துறேன் ஐயா, இரவு பகல என்ன கல்லடிச்சு துரத்துற, கொப்பம் கிட்ட என்ன அடி வாங்க வைக்கிற, நல்ல கொப்புள்ள நடிச்சு மாத்துற. உன்னை பாத்துருவேன் நானும் வந்திருக்கேன் பெண்ணே ஒரு முறை காதுல சொல்லு. உன்னை பிடித்திருக்கு நானும் வந்திருக்கேன் பெண்ணே காதுல சொல்லு. வாய் பேசும் வாசனை கிளியே, நீ பேசும் ஓவிய சிலையோ, அந்த வெண்ணிலக்குள்ள சுட்ட வடக்கரை நீ தாண்டி. நீ போனா யாரடி எனக்கு, நீ தானே சின்ன ஜின்னுக்கு. அடி 5:30 மணிக்கு ஜிஞ்சர் சோடா தருவேன் நான் உனக்கு. நான் பார்த்த ஒரு தலை நீ தானே, உன்னால தருதலை நான் தானே. அந்த நெருப்புல விழுந்த ரேஷன் அரிசி புழுவை நானே அத்தங்கற. ஓகே சூப்பர், பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அதை பாக்குறேன். லிட்டரலி கொஞ்ச நாள் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குறேன், அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி லைன்ஸ் இன்னும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதுவா, ஏன்னா இப்போ லைக் ஆக்சுவலி இன் பிட்வீன் கூட இந்த சாங்லாம் நிறைய தனித்தனியாக ரீல்ஸ்லாம் எடுத்து நிறைய பேர் போட்டாங்க. ஸோ என் ரீல் என்னையே டேக் பண்ணி போகிறதால நான் பார்த்தேன். ஓகே. ஸோ எப்படி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தீங்க, இந்த குழந்தை நான் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி தோணுச்சு? சடனா தோணுச்சா? நம்ம தான் அது சடனா தான் தோணுச்சு ஆக்சுவலி. லைக் ஏன்னா நிறைய பேர் அது நானே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி நான் பாடுறதை ரசிச்சு கேட்டு லைக் கமெண்ட் பண்றாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஆனா அது
நானும் தெரிஞ்சா அவங்க எப்படி இன்னும் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படியே சும்மா எனக்கு தோணுச்சு ஒரு ஐடியா எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி சும்மா ஒரு ட்ரையல் ரீல் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் போட்டேன். சரி இந்த 2 சாங்கோட தம்ப்நெயில் எடுத்து போட்டு இந்த சாங் நான் தான் பாடினேன் அப்படின்ட்டு ஒரு ரீகால் மாதிரி கொடுக்கலாம். அண்ட் தென் அந்த ரீல் இவ்வளோ வைரல் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி உங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் இருந்திருப்பாங்கல்ல, நீங்க யாருனே தெரியாம உங்களோட ஒரு சிங்கிங்க்கு இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பட் சடனா வந்து இந்த குழந்தை தானே அது அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்களே, என்னெல்லாம் சொன்னாங்க? இந்த இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ரிக்வெஸ்ட்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அவங்க ஃபுல்லா லைக் நீதானா இது, நீதாமா இது, நீதாமா, ஓ மை காட் இஸ் திஸ் யூ, யூ க்ரூ அப் அப்படி இப்படின்னு எதோ போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ யூ கைஸ் ஸ்டில் ரிமெம்பர் மீ, என்னெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுல மென்ஷன் பண்ணதே அப்படிதான் சொல்லிருப்பீங்க. இப்ப என்ன மறந்துருப்பீங்க, ப்ளீஸ் ரிமெம்பர் இந்த குழந்தை. ரொம்ப ஒரு அழகான பீரியட் நினைக்கிறேன். உங்களுக்கு சன் சிங்கர் ஞாபகம் இருக்கா? தட் வாஸ் வெரி யங் நினைக்கிறேன், ஒரு 6 இயர்ஸ் இருக்குமா? கரெக்ட். ஸோ அது ஞாபகம் இருக்கு. அந்த ஆடிஷன் டைம் ஃபர்ஸ்ட் எப்போ போனீங்க, யார் ஜட்ஜஸ்லாம் இருந்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யா ஸோ ஆக்சுவலி இது என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட விஷ் தான். நான் சன் சிங்கர் போகணும், ஒரு ரியாலிட்டி ஷோவில் டிவியில் பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட விஷ் தான். அது வரைக்கும் ஐ வாஸ் டூ யங். ஸோ லைக் ஃபுல்லாக என்னோட ஸ்கூலில் இருக்கிற ஆனுவல் டே ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி தான் பாடிட்டு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே பாடுறது இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஓகே யா. ஸோ அதுக்கப்புறமா சன் சிங்கர் ஜஸ்ட் வாஸ் ஒரு ட்ரையல் மாதிரி. ஆடிஷன் போன உடனே ஐ சாங் இதயத்தில் ஏதோ ஒன்றுன்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் யாரும் இல்லா தனியார். இந்த 2 சாங்ஸ் பாடினதுக்கு அப்புறமா கிரிஷ் வாஸ் தேர் ஆஸ் அ ஜட்ஜ் அண்ட் தென் ரஞ்சித் சார் வாஸ் தேர் ஆஸ் அ ஜட்ஜ் அண்ட் அனுராதா மேம் இருந்தாங்க. ஸோ கிரிஷ் சார் வந்து என்னை ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஹக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த செலக்டட்னு ஒரு பேட்ச் இருக்கும், அதை கொடுத்தது தே சென்ட். நான் வந்து சன் சிங்கரே அவ்வளோதான் நினச்சிட்டேன். பிகாஸ் ஐ தாட் தட் ஆடிஷன் வாஸ் த ஒன்லி ஷோ இட் செல்ஃப். எனக்கு வந்து ரியாலிட்டி ஷோ எல்லாம் தெரியல, இன்னுமா திரும்பி கூப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டேன் எங்க அம்மா கிட்ட. அப்புறமா தான் அவங்க சொல்றாங்க அதுதான் லைக் அவ்வளவுதான் போச்சு, இவங்க ஆசைக்கு நான் போய் பாடிட்டேன், சன் சிங்கர்லாம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நினைச்சீங்களா? அவங்க ஆசைக்கு நான் போய் ஆடிஷன் பண்ணேன் அவ்வளவுதான். தட்ஸ் வாட். and then they telling me that வீக்லி வரணும், ஒரு 1 year ஷோ இது அப்படின்னு. அதனால ஓகே ஃபைன். எனக்கு வந்து அங்க ஐ வாஸ் தி வெரி youngest one in the entire contestant list. எனக்கு கரெக்டா கெட் டுகெதர் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் செட்டே இல்லை. எல்லாருமே பெரிய பசங்க. ஒருத்தர் வந்து நான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சிருப்பேன், அவங்க 10th 9th உட்காந்துருப்பாங்க. ஐ couldn't get together with anyone. ஸோ நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் வருவேன், அண்ணா அங்கே இருக்கிறவங்களாம் பேசுவேன், பாடுவேன் and then I'll go. But yeah, the judges everyone were very sweet. எல்லாருமே ஒரு மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருந்தாங்க அந்த என்டையர் ஜேர்னியில். பட் ஒரு வீக் ஒரு சாங் பாடும் போது லைக் அது ஒரு டாஸ்க் தான் ஆக்சுவலி. ஏன்னா அந்த 1 வீக்கில் வந்து நிறைய ரிஹர்சல்ஸ் நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம். ஸோ லைக் ஒரு தீம் பேஸ்டு ஒரு எபிசோட்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு அம்மா தான் ஃபுல்லாகவே எனக்கு இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு. அனுராதா மேம் வந்து சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுறப்போ, ஜட்ஜ் பண்ணுறப்போ, ஷீல் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் ஒன் டைலாக், பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா லைக் சம்வேர் ஃப்ரம் மை ஃபேமிலி எனக்கு அந்த இது வந்திருக்கு, பட் யூ ஹாவ் அ குட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப்ஃபுல்லி ஐ டூ லைக் ஹர் அப்படின்னு நம்புறேன், பார்ப்போம். ஸோ அது மூலியமா வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் அடுத்து வந்து தனுஷ் சாரோட ஒரு பாட்டு பாடிருப்பீங்க, அதுவும் இன் சன் டிவியில் ஒரு இன்டர்வியூக்காக போனது. ஓகே, அது எப்படி வந்து உங்களையும் சூஸ் பண்ணாங்க? நிறைய சன் சிங்கர்ஸ் இருப்பாங்க, பட் வந்து பிரணதி தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு காரணம்? ஐ டோன்ட் நோ, பட் ஆக்சுவலி சன் சிங்கரில் டைட்டில் வின்னர் போஸ்ட் வந்து எனக்கு கொடுத்ததுனால மேபி they wanted me to come back into television and show my face to the people who saw me. அண்ட் ப்ளஸ் ஒரு கிட் லைக் சின்ன பொண்ணுனா அது நான் மட்டும்தான் அந்த எல்லா சீசன்ல வந்து நீங்க யங்கஸ்ட் ஒன். ஓகே, ஸோ தே ப்ராபப்ளி வாண்டட் அ யங் ஃபேஸ் டு அப்பியர் ஆன் கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார். கொஞ்சம் இம்ப்ரெசிவா அட்ராக்டிவா இருக்கும்ல, அவருக்கு குழந்தை பாட்னா இன்னும் நல்லா இருக்குமே. ஸோ அந்த ஐடியாவில் கூப்பிட்டாங்க. நானும் வந்து ஓகே தனுஷ் சார் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம், மைக் பிடிச்சிட்டு என்டர் ஆகுற பயம். சொல்லிட்டாங்களா இந்த பாட்டு தான் பாடணும்? ஓகே, அது என்ன ஷோக்காக நீங்க போனீங்க? தொடரி மூவி லான்ச் ஈவெண்ட்ல வந்து 2 சீரியல் டீம்ஸ் அந்த கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து சார் கூப்பிட்டுருந்தாங்க, தனுஷ் சார். ஸோ அப்போ வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் என்டர் ஆனப்போ லைக் தனுஷ் சார் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் அந்த சேர்ல. நான் வந்து உள்ளே போனப்போ ஃபர்ஸ்ட் போன ஒருத்தர் தான் பாடினேன்.
and then immediately போன வருஷம் முடிஞ்ச உடனே டங்காமரி சாங் ப்ளே பண்ணிட்டாங்க. லைக் ரொம்ப நேரமா நான் வந்து தனியாவே நின்று பாடிட்டு இருந்ததுனால சரி டங்காமரி கொஞ்சம் ஃபோக் சாங் ஃபாஸ்டான சாங் சார் அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கிட்ட போயிட்டு அவர் கையை இழுத்தேன் வரீங்களா ஸ்டேஜுக்கு அப்படின்னு வந்துட்டாரு. அண்ட் தென் பாடணும் டங்காமரி பாடிட்டு இருந்தப்போ என் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. ரொம்ப நேரமா இஸ் வெரி சைலண்ட். நான் பாடி முடிக்கிறேன், கடைசியா அந்த டங்காமரி அந்த லைன் வந்தோடனே கூட பாட வச்சுட்டாரு. நான் இப்படி பாக்குறேன், ஓகே எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் கூட பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா அவர் பக்கத்துல நிற்பாரு அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறமா அது முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தான் அவர் ஒரு சேர்ல உட்காந்துருந்தாரு, என் பக்கத்துல மடியிலே உட்கார வச்சுட்டாரு. அந்த ஈவெண்ட் ஃபுல்லா அவர் மடியிலே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா ஜாலி இல்ல உங்களுக்கு? அவ்வளவுதான். அதுக்கப்புறமா திஸ் அகெயின் ஹேப்பன் ஃபார் பட்டாஸ் மூவி லான்ச். பட்டாஸ் படத்துக்குமே திருப்பி இந்த மாதிரி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அந்த இடத்துல வந்து நான் சில் ப்ரோ பாட்டு பாடிருந்தேன். அப்போ வந்து லைக் நான் ஜஸ்ட் பாடிட்டு கிளம்புற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. பிகாஸ் ஈவெண்ட்டை மற்றதெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் பாடினேன், சார் என்ன ரெகக்னைஸ் பண்ணாங்களா? இந்த குழந்தை தானே அது அப்படின்னா நல்லா ஸ்மைல் பண்ணாரு, ஹாய்லாம் காமிச்சாரு. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது நான் அவரோட திருப்பி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போல்லாம் ஃபுல்லாக என்ன ட்விட்டர், இப்போ ட்விட்டர் எக்ஸில் ஃபுல்லாமே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. எது போட்டாலும் லைக் போடுவாரு, எது போட்டாலும் கமெண்ட் போடுவாரு. வெரி ஸ்வீட். ஆமா, ஸோ அதுதான். ஓகே. அடுத்து வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல பாடுனதா இப்ப கரை ஆடியோ லான்ச்ல. கரெக்ட். அது எப்படி அமைஞ்சிச்சு கரெக்டா அந்த பாட்டு சாரோட பாடுறது அப்படின்றது? கரைப்படம் ஆடியோ லான்ச் நடந்தப்போ அந்த டீம்ல இருந்து என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. மாதிரி லைக் வி வாண்ட் டு ரீக்ரியேட் த டங்காமரி மூமெண்ட். ஓகே. அப்ரோச் பண்றப்பவே அது சொல்லி தான் அதை சொல்லி தான் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து கோயம்புத்தூர் வரா மாதிரி இருக்கும், ஒரு மால் என்ட்ரன்ஸ்ல வந்து ஆடியோ லான்ச் பண்றோம், அதுல ஒரு சின்ன போர்ஷன்ல நீங்க வந்து தனுஷ் சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் மாதிரி நீங்க அந்த டங்காமரி பாடி ரீக்ரியேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்றோம் அப்படின்னு. எங்களுக்கு ஓகே, வி வெரி ஹாப்பி. திருப்பியும் அதே மூமெண்ட் ரீக்ரியேட் பண்ணா எனக்கும் அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட், தனுஷ் சாருக்கும் அது ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனப்போ லைக் ஃபர்ஸ்ட் தே கால்ட் அவுட் மை நேம். உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, பிரணித்தின் சிங்கர் வந்து பாட போறாங்க அப்படின்னு. நான் உள்ள போனப்போ லைக் சார் வந்து ஒரு மாதிரி he was starting to recognize me. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ரியலைஸ் பண்றாரு. டக்குன்னு ஏவில சாங் ப்ளே பண்ணிட்டாங்க, நானும் அவரும் பாடினது, நின்று பாடினது எல்லாமே. அவர் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஓ நீதான் அந்த சின்ன குழந்தைய நல்லா வளர்ந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில தட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாடினோம். அண்ட் பாடி முடிச்சுட்டு நான் போய் ஒரு ஹக் பண்ண அவரை. அண்ட் நீ ஹக் மீ பேக் அண்ட் ஹி செட் ஒரு டைலாக் சொன்னாரு. இது மாதிரி ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு தான் வளர்ந்துருக்கா, நான் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு அப்படி சொன்னாரு. யா ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் தனுஷ் சார் இஸ் எவர் யங், அவ்வளோதான், எதுவுமே ரிவர்ஸ்ல ஏஜ் வரும். ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ ஒரு ரீக்ரியேட் பண்ணிடலாமா? பல வாட்டி பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒரு வாட்டி நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ப்ளீஸ். சார் டங்காமரி ஊதாரி புட்டுகின நீ நாரி ரொட்டத்து கோடு போட்ட கோடு மேல ரோட்டு போட்ட ரோட்டு மேல அட்டம் போட்டு ஆலப்பட்ட ஐக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கை வீணாலாச்சு புத்த பல்ல விளக்காம சொத்த திந்து காமாச்சு இதுங்க கிட்ட மாட்டிக்கினா நின்னு டொண்டாவோ மூச்சு திடாத குரல நான் எத்திடுவேன் வெறல நீ தூக்காதடா பொருள ஒன்னாச்சிடுவேன் மெரல அதாருதல நாளாயிட்டேன் ஒரு சீதா கைய போட்டு தள்ளி பெற வாங்கிட்டேன் அப்பனண்டான இல்ல சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன போல இப்போ இல்ல ரொம்ப மாறிட்டேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டு வந்து நீங்க பாடி கேட்கறது நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய அந்த ஒரு மழலை வாய்ஸ்ல கேட்டுட்டு இப்ப மெச்சூர்டா கேட்கறப்ப நல்லா இருக்கு. Mabel, South India's most celebrated women's wear brand. VCura Wellness, advanced scientific slimming, no pain, no surgery, any weight loss, innum smarter. Let's go holiday. Travel beyond boundaries.